Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 624 பார்ட் 1. போன பாட்டுல நம்மளுக்கு 1000 சன்னி கப்பல் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா கிளம்பிட்டாங்கல்ல. அந்த ஐலாண்டே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரம் போயாச்சு. ஐஸ், ஃபயரு, டெட்லி கேஸ், சென்டார்ஸ், G5, வார்லாடுன்னு எல்லாத்துக்குமே ஒரு நரகத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த பீலிங்கி. என்ன பண்றது, நம்மளுக்கு இருக்கிறது நியூ வேர்ல்டு, அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்லையே. என்ன லூஃபின்னு கேட்டா அவன் ஜாலியா சிரிப்பான். அவனுக்கு எல்லாமே ஃபன்னு தானே. அதே நேரம் சாப்பரு அந்த சீசரோட உடஞ்ச மூக்க சரி பண்ணிட்டு இருப்பான். அவன் கத்திட்டு கிடப்பானா, சைலண்டா இருமாவனே, ஆல்ரெடி உன்னைய பொலன்னு பொலக்கணும்னு செம்ம காண்ட்ல இருக்கேன். ஆனா நான் ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வலிக்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் மினிமேரிய பத்தி நம்ம புரூக்கு பிராங்கி கிட்ட கேட்ட உடனே, நீ 8வது ஆளா அதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்பா. முதல்ல கேட்டது லூஃபி, 2வது உசோப்பு, 3வது ஜோரோ, 4வது நமி, 5வது ரோபின், 6வது சஞ்சி, 7வது சாப்பரு, 8வது தான் நம்ம புரூக்கு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டா, நான் மறுபடியும் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கேன்பா. என்னன்னா நம்மளுக்கு எல்லாத்தையுமே அந்த சீசர் ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வெளியில தொங்க விட்டதுக்கு அப்புறம் கூண்டை உடைச்சு கப்பல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா போனான்ல. அப்படி போனவன் 1000 சனியை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டான். அவன் நினைச்ச மாதிரியே அதை மறைச்சுதான் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா இருந்து இந்த பக்கமா வந்து மினி மேரிய சேஃப்டியா காப்பாத்தி கப்பல்ல ஏத்திட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அங்கேயே வந்துட்டான். அதுவும் எப்படி, அவன் அந்த டைம் தான் ஜெனரல் பிராங்கியா மாறினான். எதுக்குன்னா அந்த கேஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. லூஃபி மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு வாய பொழந்தாங்களே, அந்த சம்பவம் எல்லாமே அப்பதான் நடந்துச்சு. ஓ அப்படியான்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சாம்ராயும் அவன் பையனும் கொஞ்சம் டீ கிடைக்குமான்னு வந்து நிப்பாங்க. கொடுத்துட்டா போச்சுன்னு நம்மளும் 2 பேர்த்தோட கிளாஸ்லயும் ஊத்தி விடுவான். அவனுக்கு ஒரே மாதிரி உட்காந்து குடிச்சிட்டு வாவ் டெலிஷியஸா இருக்குது பானுங்க. தோரோக்கு அப்பதான் ஒரு டவுட், ஆமா நீங்க என்ன வெங்காயத்துக்கு எங்க ஷிப்ல இருக்கீங்க, நீங்க உங்க ஏரியாக்கு கிளம்பலையா? இட்ஸ் எல்லாத்தையுமே நேவி கூட ஒரு கப்பல்ல அனுப்பி வச்சாங்களே, அந்த கப்பல்ல ஏறி போயிருக்கலாமே, என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா இவங்க ஒரு முக்கியமான ட்ரிப்போட பாதியில இருக்காங்களாமா. சோ தேவையில்லாம நேவி கூட போய் அவங்க டைமை வேஸ்ட் பண்ண அவங்க விரும்பல. அதனாலதான் நம்மளுக்கு கூட வந்துட்டாங்க. இப்ப இவங்களை ஏதாச்சும் ஒரு ஐலாண்டோட ஹார்பர்ல இறக்கி விட்டா போதும். அதுக்கப்புறம் இவங்க எங்க போகணுமோ அங்க பார்த்து கிளம்பிக்குவாங்க. சோ அது வரைக்கும் உங்க கப்பல்ல இருக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்பானுங்க. லூஃபியும் மத்தவங்களும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பாங்க. ஆனா நமி மட்டும் பரவாயில்ல நீங்க அப்புறமா காசு கொடுங்கம்பா. அட சண்டாளி, இதுக்கு நீ காசு சார்ஜ் பண்றியான்னு கதறுவானுங்க. அப்புறம் லூஃபி நமி கிட்ட சரி அடுத்து நம்ம எங்க போறோம்னு கேட்டவொடனே அதுவான்னு சொல்லி செக் பண்ண போவா. ஆனா ட்ரஃபால்கர்லாம் அடுத்த டெஸ்டினேஷன் ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு, நம்ம அங்கதான் போறோம். அந்த இடத்தோட பேரு ட்ரெஸ்ரோசாம்பா. அதாவது டோஃப்ளமிங்கோ இருந்தானே அந்த இடம் தான். மொத்தத்துல வாண்டடா போய் அவங்க கிட்ட வம்புலுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பங்கசாட காட்டுறாங்க. அங்க இருக்க ஆளுகளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, அந்த கேஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு. சொல்ல போனா அந்த சூட்டு போட்டா ஒண்ணுமே ஆகாது. இதை ரெடி பண்ணது வேகா பங்கு சீசரோட எபிலிட்டியும் தாண்டின அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதனால நேவி ஆளுங்க அந்த சீசரோட ஆளுகிட்ட இருந்து அதை வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க ஆளு எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்மைலி அந்த ஹாட்டான இடத்தை விட்டு கோல்டான இடத்துக்கு வந்து காட்டுத்தனமா கத்திட்டு இருந்துச்சு. அப்போங்க போது இவனுக்கு அந்த சூட்டை போட்டுட்டு அங்கதான் நின்றுட்டு இருந்தானுங்க. இந்நேரத்துக்கு அந்த சூட்டோட அவனுக்கு தப்பிச்சு ஓடி இருந்தானுங்கன்னா அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஆனா அந்த சீசர் அவங்க கிட்ட அந்த சூட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு சீக்கிரமா லேபுக்குள்ள வாங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டான். அதனாலதான் அவங்க கழட்டி போட்டு தப்பிச்சு வந்து கடைசியில அந்த கேஸ்ல மாட்டி உறைஞ்சு போயிட்டாங்க. சோ அப்ப நல்லாவே அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த சூட்டு போட்டா ஒன்னும் ஆகாதுன்னு. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த G5 ஸ்குவாட் மொத்தமும் அந்த சூட்டை போட்டுக்கிட்டு அடிச்சு புடிச்சு அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுவாங்க. இவங்க ஆளுங்க எல்லாம் கேஸ்ல சிக்கி சின்னாபின்னமாயி உறைஞ்சுதான் போயிருக்கானுங்களே தவிர எல்லாரும் இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்க. சோ பேரலைஸ் ஆன அவங்கள கன்ஃபார்மா காப்பாற்ற முடியும். ஆனா அதுலயுமே ஒரு சிக்கல் இருக்குது, அவங்கள உடனே போய் காப்பாத்திட்டாங்கன்னா காப்பாத்திடலாம். 12 மணி நேரத்தை தாண்டி போயிருச்சுன்னா அப்பதான் செத்து போவாங்க. சோ அதுக்குள்ள அந்த ஷெல்லை பிரேக் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தணும்னு வேகமா ஓடுவாங்க. அந்த டைம் பிரவுன் பியர்டும் அவன் ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு உள்ள போக ரெடியா நிப்பான். அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கருக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். ஏன்னா அவன் அலோவ் பண்ணதுனால தான் இவன் அந்த ஐலாண்டுக்குள்ளேயே போறான். இல்லன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு கையில சங்கிலி போட்டுருப்பானே. என் ஆளுக உயிரை நான் காப்பாத்திட்டு கண்டிப்பா திருப்பி வந்துருவேன், என்னை நீ நம்பலான்னு சொல்லுவான். உடனே ஸ்மோக்கர், டேய் இந்த ஐலாண்ட்ல இருந்து இந்த ஒரு வழியா தான்டா தப்பிக்க முடியும், நீ எப்படியும் போனா இந்த வழியா தான் வந்தாகணும், அதனால ஒரு பஞ்சாயத்தும் இல்ல போம்பான். அதான பார்த்தேன், ஸ்மோக்கர் ஆச்சு பைரட்டுகளை நம்புறதாச்சு. அந்த டைம் G5 ஸ்குவாட் எல்லாருமே ஒரு சின்ன குழப்பத்துல இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா 2 பாடிஸ் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அட அந்த பேபியோட பாடியும் பஃபலோவோட பாடியும் தலைய மட்டும் தனியா அந்த லைஃப் யாட்ச்ல வச்சு அனுப்பி விட்டுட்டு பாடியை எங்க விட்டுட்டு போயிருக்கான். சோ இதை என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் திடீர்னு ஸ்கையில ஏதோ பல மின்னும். என்னது இது, யாரோ வர்ற மாதிரி இருக்குதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க. பார்த்தா 2 பேர்த்தோட தலையும் அப்படியே ஃப்ளைங்ல வந்து சக்குன்னு வந்து உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் தான் டோஃப்ளமிங்க வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பான். அவனை பார்த்தவனே எல்லாருமே அலண்டு போயிருவாங்க. ஸ்மோக்கர்லாம் வந்துட்டானாங்கிற மாதிரி பார்ப்பான். G5 ஆளுகளோட சைஸையும் அவனோட ஹைட்டையும் பாருங்க, நல்லா பயங்கரமா பெரிய சைஸ்ல இருக்கான்ல. அவன் சுத்தி இருக்க நேவி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பாயி நெத்தியில நரம்பு எல்லாமே பொட்டச்சு அப்படியே கையை நீட்டி கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணுவான். சுத்தி இருக்க அத்தனை பேர்
பேருமே சும்மா பொத்துன்னு விழுவானுங்க. மிச்சம் இருக்க எல்லாத்துக்குமே பயங்கரமா பீதியாகும். ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுகளோட ஷிப் அங்க இருக்குதான்னு பார்ப்பான். அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்க கிளம்பிட்டாங்கன்னு. நீ வார்லார்டு தானே, எதுக்குடா நேவி ஆளுகளை அட்டாக் பண்றேன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து சில பைரட்ஸுங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு மட்டும் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பான். ஆனா அவனுங்க எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கொலிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு எங்ககிட்டயே கேள்வி கேட்பான்னு சொல்லி சொல்றதுக்கு ரெடி ஆவானுங்க. ஸ்மோக்கர் வேணாண்டான்னு கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த லூசு பையல கேட்காம சுட போவானுங்க. உடனே அவன் அவங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சுடுற மாதிரி எய்ம் வைக்க வைப்பான். இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெஃபால்கர்லாம் வேற, ஸ்டார்ஹேட் பைரட்ஸ் எல்லாம் ஆர்டினரியான பைரட்ஸ். கவர்மெண்ட் கிட்டயே சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க ஆர்டினரி பைரட்ஸ். ஆமா சரி ஓகே, இப்ப எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவங்க ஒழுங்கா எங்க போனாங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி அவங்க கையில வச்சிருக்க கண்ணு அவங்க ஆளுகளுக்கே எய்ம் பண்ண வச்சு சடன்னு சுட வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இத பார்க்கும் போதே ஸ்மோக்கருக்கு செம்ம காண்டாவும் இன்னுமா அவன் நின்றுட்டு இருக்கான் தான் எனக்கு தோணுது. அங்க இருக்க ஆளுகெல்லாம் புலம்புவானுங்க, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எங்களை என்னதான் பண்ண போறேன்னு கேட்டா, அவங்க நெஞ்சிலேயே காலை வச்சு எந்த டைரக்ஷன்ல அவங்க போனாங்க ஒழுங்கா சொல்லுங்க, இல்லன்னா பொழந்துருவேமா, நீ எதை பத்தி பேசுறேன்னே எங்களுக்கு தெரியலாமானுங்களா, அப்படின்னா நீங்க இருக்கிறத விட சாகரதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். அப்பதான் ஸ்மோக்கரோட கையை அப்படியே சல்லுன்னு அவனை பஞ்ச் பண்ண வரும். இப்போ தலைவர் களத்துல இறங்கிட்டாரு. இறங்கின உடனே சொன்ன முத வார்த்தை, என் சோல்ஜர்ஸ் மேல கைய வைக்காத, ஆங்க மாட்டேன்னு. எது கைய வைக்க கூடாதான்னு இழுச்சுக்கிட்டே கேட்பான். அவ்வளவுதான்.